நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் போர்ட்னா என்ன, டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி அந்த போர்ட்ல நடக்குது, சீரியல் கம்யூனிகேஷன்னா என்ன, பேரலல் கம்யூனிகேஷன்னா என்னங்கிறத பார்க்குறோம். டேட்டா கம்யூனிகேஷன் மெத்தட், இந்த போர்ட்ல எல்லாம் எப்படி டேட்டா கம்யூனிகேட் ஆகுது. இது டிஜிட்டலாகவும் கம்யூனிகேட் ஆகும், அனலாகவும் கம்யூனிகேட் ஆகும். எக்ஸப்ட் ஓல்டு மானிட்டர், பிஜிஏ மானிட்டர் அண்ட் நம்முடைய ஆடியோ சிஸ்டத்தை தவிர மீது எல்லா கம்யூனிகேஷனும் டிஜிட்டல் ஃபார்ம்ல தான் கம்யூனிகேட் ஆகும். சரி, அது எப்படின்னா 0 and 1 பிட்ல தான் கம்யூனிகேட் ஆகும். ஒன்லி பழைய பிஜிஏ மானிட்டர் நம்முடைய ஆடியோ சிஸ்டத்துக்கு மட்டும்தான் அனலாக்ல கம்யூனிகேட் ஆகும். சீரியல் கம்யூனிகேஷன். சீரியல் கம்யூனிகேஷன் என்ன? Definition: data is transmitted one bit at a time over a single communication line. அதாவது single pair of communication lineல 1 bit 0 or 1 என்கிற பிட் மட்டும் தான் கம்யூனிகேட் இருக்கும். Characteristics: fewer wires, ரொம்ப வயர் தேவையில்லை சீரியல் கம்யூனிகேஷனுக்கு. High reliability over long distance, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம சிக்னலை அனுப்ப முடியும். High clock speeds possible, ரொம்ப ஸ்பீடா டேட்டா அனுப்ப முடியும். இப்ப இருக்கிற எல்லா மாடர்ன் சிஸ்டத்திலும் இதுதான் யூஸ் பண்றாங்க, சீரியல் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்: யூஎஸ்பி, PCIe, PCI Express, RS-232 கம்யூனிகேஷன் போர்ட், இதெல்லாம் சீரியல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். பேரலல் கம்யூனிகேஷன் டெஃபினிஷன் என்ன? மல்டிபிள் பிட்ஸ் 8, 16, 32, அதாவது அட் a stretch 8 bits or 16 bits or 32 bits are transmitted simultaneously using multiple wires. அது நிறைய வயர் இருந்தால் தான் அதை பேரலல் கம்யூனிகேஷனா நம்மளால அனுப்ப முடியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்: ஃபாஸ்டர் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ், ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல தான் அனுப்புவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர் பக்கத்துல தான் இருக்கும் கம்ப்யூட்டர். சிக்னல் ஸ்கியூ அட் ஹை ஸ்பீட்ஸ், ரொம்ப ஹையர் ஸ்பீட்ஸ்ல அனுப்ப முடியாது. பல்கி கேபிள்ஸ், பெரிய கேபிளா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பேரலல் கம்யூனிகேஷன். இதுக்கு எதுக்குள்ள இன்டர்னலா ஆர்டிஸ்ட கனெக்ட் பண்ற கேபிள், இது அந்த போர்ட். இதெல்லாம் பேரலல் கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிள்ஸ்: பேரலல் போர்ட், எல்பிடி லைன் பிரிண்டர் டெர்மினல், முன்னாடி இருந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரு, வேற பிரிண்டர் எல்லாம் இந்த மாதிரி பேரலல் போர்ட்டை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த போர்ட். சீரியல் வெர்சஸ் பேரலல் கம்யூனிகேஷன். டேட்டா பிட்ஸ்: சீரியல்ல 1 bit at a time, பேரலல்ல மல்டிபிள் பிட்ஸ். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், 0, 1 இந்த சென்டர் ரிசீவருக்கு 1 bit at a time தான் அனுப்புவாங்க. பேரலலுக்கு மல்டிபிள் பிட்ஸ் 8, 16 or 32 பிட்ஸ் அட் a stretch அனுப்புவாங்க மல்டிபிள் வயர்ல. கேபிள் சைஸ் தின்னா இருக்கும், பேரலல்ல திக்கா இருக்கும். டிஸ்டன்ஸ் டிராவல்: சீரியல்ல லாங் டிஸ்டன்ஸ் போகும், பேரலல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ். டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு: serial very high, parallel limited. Usage today: widely used, mostly absolute. What is a computer port? A computer port is physical interface on a computer. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற இன்டர்ஃபேசஸ், அதாவது நம்ம எக்ஸ்டர்னலா டிவைசஸை கனெக்ட் பண்றதுக்குள்ள போர்ட். allows external devices to connect and exchange data, power or signal. சிக்னலோ, அனலாக் சிக்னலோ, டிஜிட்டல் சிக்னல் ஆர் டேட்டா ஆர் பவர் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக எக்ஸ்டர்னலா நம்ம டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மவுஸ், கீபோர்டு, மானிட்டரு, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ், ஆடியோ சிஸ்டம்ஸ், இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் இன்புட் டிவைசஸ், கீபோர்ட் அண்ட் மவுஸ். அவுட்புட் டிவைசஸ், மானிட்டர், பிரிண்டர். ஸ்டோரேஜ் டிவைசஸ், யூஎஸ்பி டிரைவ்ஸ், HDDs. நெட்வொர்க்கிங் எக்யூப்மெண்ட், லேன் நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்றது, ஆடியோ வீடியோ பெரிஃபரல்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக இந்த போர்ட் யூஸ் ஆகுது. இந்த செக்ஷன்ல கம்ப்யூட்டரோட எக்ஸ்டர்னல் போர்ட் என்னெல்லாம்ங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், யூனிவர்சல் சீரியல் பஸ், யூஎஸ்பி போர்ட். இது உங்களுக்கு எல்லாரும் தெரியும், காமன் போர்ட். இது பர்பஸ்: டேட்டா டிரான்ஸ்பர் பிளஸ் பவர். பவரும் அதுல டிரான்ஸ்பர் ஆகும், டேட்டாவும் டிரான்ஸ்பர் ஆகும். வெர்ஷன்ஸ்: USB 1.11 2 megabits per second speed, USB 2, USB 3, USB 3.1 10 gigabits per second, USB 3.2, USB 4 இப்ப கரண்ட்ல இருக்கிறது 40 gigabits per second வரைக்கும் யூஸ் ஆகும். இந்த USB 3 தான் டைப் C போர்ட் நார்மலா யூஸ் பண்ணுவாங்க.
கனெக்டர்ஸ் அண்ட் பின்ஸ் யூஎஸ்பி ஏ வந்து வெர்ஷன் 2ல யூஸ் பண்றாங்க. 4 பின் இருக்கும் அதுல. யூஎஸ்பி ஏ 3ல வந்து யூஎஸ்பி ஏ தான் யூஸ் பண்றாங்க. 9 பின்ஸ் இருக்கும் அது. யூஎஸ்பி பி வந்து 4 வெர்ஷன்ல யூஸ் பண்றாங்க. 9 பின்ஸ் இருக்கும். யூஎஸ்பி சி டைப் வந்து 24 பின்ஸ் இருக்கும். யூஎஸ்பி ஏ போர்ட் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் யூஎஸ்பி ஏ போர்ட்டுங்க. இது யூஎஸ்பி சி போர்ட். நோட் 1 pair for power supply, 1 to 4 pairs for data transfer. அதாவது ஒரு பேர் வந்து பவர் சப்ளை யூஸ் பண்றாங்க. பட் யூஎஸ்பி வெர்ஷன் 2ன்னா 4 பின்ல 2 பேர், ஒரு பேர் வந்து பவர் யூஸ் பண்ணாம ஒரு பேர் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன். இதே யூஎஸ்பி சின்னு வச்சுங்க வெர்ஷன் 3. இந்த 3 and above 9 பின்ஸ் இருக்கும். யூஎஸ்பி சில வந்து 24 பின்ஸ் இருக்கும். ஸோ 9 பின்ஸுக்கு மேல போயிடுச்சுனாலே டேட்டா ஸ்பீடு அதிகம். இந்த பின்ஸை பொறுத்து 1 to 4 pairs ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க. சீரியல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் மெத்தட். இதுல ஃபீச்சர்ஸ் ஹார்ட் பிளக்கிங். ஹார்ட் பிளக்கிங்னா கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பிளக் பண்ணிக்கலாம். பிளக் அண்ட் பிளே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ரன் ஆயிடும். பவர் டெலிவரி இது வழியா பவர் அப் டு 240 வாட் வரைக்கும் இப்போ லேட்டஸ்டா நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து பவர் வெளியில எடுக்க முடியும். இந்த யூஎஸ்பி பி வந்து பெரும்பாலும் பிரிண்டர்ல யூஸ் பண்றாங்க. செகண்ட் HDMI ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். பர்பஸ் இது வந்து ஆடியோ பிளஸ் வீடியோ சிக்னல் யூஸ்ட் ஃபார் மானிட்டர்ஸ், டிவிஸ், ப்ரொஜெக்டருக்காக யூஸ் பண்ற ஒரு போர்ட். இது கம்ப்யூட்டர்ல இப்போ லேட்டஸ்டா எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருக்கும். இதான் போர்ட் டைப்பு. இது HDMI கேபிள், அதை கனெக்ட் பண்றதுக்குள்ள கேபிள். இது மினி கேபிள், இது நார்மல் கேபிள். வெர்ஷன்ஸ் HDMI 1.4 4K வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணோம். HDMI 2 4K at 60 GHz. அதாவது நார்மலா இப்ப இருக்கிறது எல்லாமே HDMI 2 வெர்ஷன் தான். HDMI 2.1 8K வரைக்கும், அதாவது ரெசல்யூஷன் 8K at 60 Hz வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின்ஸ் வந்து இதுல 19 பின்ஸ் இருக்கும். 3 pair for data transfer, 1 pair for clock pair. இந்த கிளாக் ஸ்பீடு நம்ம டிவைஸுக்கும் இதுக்கும் சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக அந்த 1 pair யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து கேபிள், இதுக்கு கரஸ்பாண்டிங்கா போர்ட் இருக்கும். இது ஸ்டாண்டர்டு, இது மினி, இது மைக்ரோ எல்லாம் கேமரால வரும் நார்மலா. டிஸ்பிளே போர்ட் சில ஹையர் எண்ட் கம்ப்யூட்டர்ல இது இருக்கும். இந்த போர்ட் எதுக்குன்னா ஹை ரெசல்யூஷன் வீடியோ அண்ட் ஆடியோ HDMI மாதிரி தான். இதுதான் டிஸ்பிளே போர்ட். ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு HDMIக்கும் டிஸ்பிளே போர்ட்டுக்கும். வெர்ஷன்ஸ் டிஸ்பிளே போர்ட் 1.4 8K, டிஸ்பிளே போர்ட் 2 வெர்ஷன் வந்து 16.K வெர்ஷன் வருங்க. இது டிஸ்பிளே போர்ட்டுடைய கேபிள், இது மினி டிஸ்பிளே போர்ட்டுடைய கேபிள். பின்ஸ் வந்து இதுல 20 இருக்கும். ப்ரொஃபஷனல் மானிட்டருக்கு யூஸ் பண்றாங்க. எக்ஸ்டர்னலா GPU கார்டு கனெக்ட் பண்றது யூஸ் பண்றாங்க. நோட் 4 pair for data transfer, ஆடியோ வீடியோ. 1 pair for low speed control and status, கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. சீரியல் கம்யூனிகேஷன் மெத்தட். தண்டர்போல்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கிறது, ஹையர் அண்ட் இன்டெல் கம்ப்யூட்டர்ஸ்லயும் இருக்கும். டெக்னிக்கல் டீடைல்ஸ். இட் இஸ் a high speed hardware interface standard. It uses a physical USB type port தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். Distinguished by a lightning bolt icon next to the port. இந்த lightning bolt அது பக்கத்துல இருக்கும் இந்த icon. It combines data transfer, video output and power delivery to a single cable. அதாவது ஒரே கேபிள்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், வீடியோ அவுட்புட் கொடுக்க முடியும், பவர் டெலிவரி செகண்டா இன்னொரு டிவைஸ் பவர் சப்ளையும் பண்ண முடியும். வெர்ஷன்ஸ் அண்ட் கேபிலிட்டிஸ். தண்டர்போல்ட் 3 வந்து 40 gigabits per second 100 வாட் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணும். தண்டர்போல்ட் 5 இது நியூ ஹை எண்ட் 80 gigabits per second 240 வாட் dual 8K மானிட்டர். 2 மானிட்டர் சப்போர்ட் பண்ணும். Note, a single port can connect up to 6 devices in a series. 6 devices connect பண்ண முடியும். Example, computer, monitor, hard drive. இதான் அந்த கேபிள் டைப். லைட்னிங் போல்ட் சிம்பிள் இருக்கும். பின்ஸ் வந்து இதுல 24 இருக்கும். ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் ஆகும். மல்டிபிள் மானிட்டர்ஸ் வச்சு வீடியோ எடிட் பண்றவங்க இந்த இதை டிஸ்பிளே போட்டு யூஸ் பண்றாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னலா SSD, NVMe டைப் ஸ்மால் இந்த மெமரி RAM மாதிரி இருக்கிற SSD கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பிளஸ் தண்டர்போல்ட் போர்ட் இருந்ததுன்னா நாம கிராபிக்ஸ் கார்டு எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கிராபிக்ஸ் அரே இதுதான் ஓல்டு மானிட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ற மெத்தடு.
இது இந்த போர்ட் வந்து இந்த டைப்ல இருக்கும். யூஸ்ட் ஃபார் கனெக்டிங் மானிட்டர் டு கம்ப்யூட்டர். நவ் இட் இஸ் அப்சல்யூட். ஏன்னா இப்போ வந்து HDMI வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதான் VGA போர்ட், இது VGA கேபிள். டெக்னிக்கல் டீடைல்ஸ். அனலாக் வீடியோ, இதுல அனலாக் வீடியோ மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. பின் 15 பின்ஸ் இருக்கும். அதுல 3 pairs ஃபார் சென்சிட்டிவ் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ சிக்னல். டிவில 3 சிக்னல் போகும், ரெட் சிக்னல், ப்ளூ சிக்னல் அண்ட் கிரீன் சிக்னல். 2 pairs ஃபார் ஹரிசாண்டல் சிக்னலைசேஷன். அடிஷனல் pairs ஃபார் மானிட்டர் ஐடென்டிஃபிகேஷன். இந்த கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்காக அடிஷனல் பேரை யூஸ் பண்ணிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஈதர்நெட் போர்ட். இதுதான் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஈதர்நெட் போர்ட், கேபிள் கனெக்ட் பண்றதுக்காக. இதை வந்து RJ45 போர்ட்னு சொல்லுவாங்க. பர்பஸ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, வெர்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ். ஃபாஸ்ட் ஈதர்நெட் பேசினா 1 gigabits per second கிகாபிட் ஈதர்நெட் பேர். அது 10, 100 or higher GB per second அதாவது 10G ஈதர்நெட் or 100G ஈதர்நெட் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டீடைல்ஸ். பின் வந்து இது 8 தான் இருக்கும், 8 பின்ஸ் தான் இருக்கும். கேபிள் வந்து CAT 5E or 5/6 கேபிள்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ கேபிள். இதுல 8 வயர்ஸ் இருக்கும், அதாவது 4 pairs of twisted wire இருக்கும். 2 pairs for 10 bar 100 Mbps ஈதர்நெட், அதாவது இந்த சிக்னலுக்காக யூஸ் பண்ணணும். 2 pairs idle. All 4 pairs for in 1000 Mbps, அதாவது 1 gigabit எல்லாம் போயிடுச்சுன்னா ஆல் 4 pairsம் அதுக்கு மேல உள்ள ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆடியோ போர்ட்ஸ். ஆடியோ போர்ட் வந்து தெரியும் உங்களுக்கு, உங்களுடைய சவுண்ட் சிஸ்டத்தை கனெக்ட் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. மைக்கு பிளஸ் லைன் இன்னும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்ஸ் வந்து 3 போர்ட் இருக்கும். அதுல கிரீன் ஃபார் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்றதுக்கு, பிங்க் ஃபார் மைக்ரோஃபோன், ப்ளூ ஃபார் லைன் இன் ஆடியோ லைன் இன் கனெக்ட் பண்றதுக்காக பின்னாடியும் இருக்கும், சில கம்ப்யூட்டர்ல முன்னாடியும் இருக்கும். கனெக்டட் டைப் 3.5 ஜாக்னு சொல்லுவாங்க, அது பின்னு சொல்லுவாங்க. அது பின்னு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அனலாக் சிக்னல் மட்டும்தான் இதுல வரும். நார்மலா 3 போர்ட்டு தான் இருக்கும். ஆனால் சில சிஸ்டத்துல 5 போர்ட்டும் இருக்கும். அது எதுக்குன்னா 5.1 ஸ்டீரியோ அவுட் எடுக்கிறதுக்காக, சரவுண்ட் சவுண்ட் எடுக்கிறதுக்காகவும், பிளாக் வந்து இந்த சரவுண்ட் சவுண்ட்ல உள்ள ரியர் ஃப்ரண்ட் அவுட்டுக்காக எடுக்கிறது.